வணக்கம். தமிழகத்துல பருவமழை இப்போ தீவிரமாகி இருக்கு. அடுத்த சில நாட்களுக்கும், குறிப்பா இந்த நவம்பர் மாசம் முழுசா நமக்காக என்ன காத்திருக்குன்னு ஒரு விரிவான பார்வை பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல எடுத்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்கு என்ன நிலவரம்னு பாத்திரலாம். தமிழ்நாடோட பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழை கொட்டி தீர்க்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே. ஆனா இந்த மழை எல்லா மாவட்டத்திலயும் ஒரே மாதிரி பெய்யுமா? இல்ல. எந்தெந்த மாவட்டங்கள்ல நாம ரொம்ப கவனமா இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, மழை நிறைய மாவட்டங்கள்ல பெய்யும்னாலும் வானிலை மையம் ஒரு 4 மாவட்டங்கள ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. அதுதான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அப்புறம் செங்கல்பட்டு. இங்கெல்லாம் மிக கனமழை பெய்யறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இதுலயும் இன்னும் கொஞ்சம் குறிப்பா சொல்லணும்னா, திருவள்ளூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதிகள், அதாவது ஆந்திரா பார்டரை ஒட்டி இருக்கிற ஏரியாவுல மழையோட தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இவ்ளோ மழைக்கு என்னதான் காரணம்? அதுக்கு பதில் கடல்ல இருக்கிற அந்த புயல் சின்னத்தோட பாதையில தான் இருக்கு. வாங்க அத பத்தி இப்ப பாப்போம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த புயல் சின்னம் நேரடியா நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வரல. அது வடக்கு வடமேற்கு திசையில ஆந்திரா பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா அது நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால அதோட தாக்கம் நம்ம வானிலையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. அந்த புயல் ஆந்திரா பக்கம் போறதுனாலதான் மழை முழுக்க முழுக்க வட மாவட்டங்கள்ல குவிஞ்சிருக்கு. இதனால தென் மாவட்டங்கள்லயும் டெல்டா பகுதிகள்லயும் இப்போதைக்கு மழையோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாதான் இருக்கு. இப்படி மழை நேரம் வந்துட்டாலே போதும், வாட்ஸ்ஆப்லயும் ஃபேஸ்புக்லயும் வதந்திகளுக்கு பஞ்சமே இருக்காது இல்லையா? குறிப்பா சென்னையோட மழைய பத்தி வர்ற செய்தில எது நிஜம் எது பொய்ன்னு இப்ப தெளிவா பாத்திரலாம். இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். சிலர் சொல்ற மாதிரி 40-50 சென்டிமீட்டர்லாம் மழை கொட்ட போறதில்ல. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு பயத்தை உருவாக்குது. உண்மையில வானிலை மையம் சொல்றது என்னன்னா, பரவலா மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இப்போ இருக்கிற இந்த மழை நிலவரம் இன்னும் 1-2 நாள்ல மாறிடும். இந்த புயல் சின்னம் போனதுக்கு அப்புறம் நவம்பர் மாசத்தோட முதல் வாரம் எப்படி இருக்கும்னு அடுத்து பார்க்கலாம். அந்த புயல் ஆந்திராவில கரைய கடந்த உடனே நமக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும். ஆமா, நவம்பர் முதல் வாரத்துல பகல்ல நல்ல வெயிலடிக்கும், சாயங்காலம் ராத்திரி நேரத்துல மட்டும் இதமா லேசா மழை தூவலாம். ஒரு தற்காலிக ஓய்வுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த சின்ன பிரேக்க பார்த்து ஏமாந்துராதீங்க. இது பருவமழையோட அசல் ஆட்டத்துக்கான ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான். நம்ம இனிமேதான் மெயின் பிக்சரையே பார்க்க போறோம். வடகிழக்கு பருவமழையோட உண்மையான ஆட்டம் எப்ப ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா, நவம்பர் 2-3 வாரங்கள்ல தான். அப்போதான் ரொம்ப வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் நேரடியா தமிழ்நாட்டை நோக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அக்டோபர் மாசம் மழை பெஞ்சிருந்தாலும் இந்த பருவமழையோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கட்டம் இனிமேதான் வரப்போகுது. சுருக்கமா சொல்லணும்னா, இதுவரைக்கும் நாம பார்த்தது வெறும் ஆரம்பம்தான். இனிமே அடுத்தடுத்து வரப்போற நிகழ்வுகளால தமிழ்நாட்டுல இன்னும் அதிகமான மழை பெய்யும். அதுதான் இந்த கணிப்போட சாராம்சம். இவ்ளோ தகவல்களை வச்சு பார்க்கும்போது வரப்போற இந்த வடகிழக்கு பருவமழைய முழுசா எதிர்கொள்ள நாம தயாரா இருக்கோமா? தொடர்ந்து வானிலை செய்திகளை கவனிச்சு பாதுகாப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம்.